இருந்தா இணைகரம் என்ற பாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இணைகரம் எங்களுக்கு தெரியும், ஒரு சோடி எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்தரவுமான நாட்பக்கல நாங்கள் இணைகரம் என்று சொல்லுவோம். அதே நேரம் எதிர்ப்பக்க ஜோடிகள் சமாந்தரமான நாட்பக்களையும் நாங்கள் இணைகரம் என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தது நாங்க பார்க்கிறாங்க என்ன, இணைகரத்தின் பண்புகள். அப்ப இணைகரத்தின் 4 பண்புகளும் அவை: ஒன்று, எதிர்ப்பக்கங்கள் சமனானது; அடுத்தது எதிர்கோணங்கள் சமனானது; மூலைவிட்டங்கள் ஒன்று இரு சமக்கூறிடம்; அடுத்தது என்ன, மூலைவிட்டங்கள் பரப்பளவை சமக்கூறிடம். அடுத்தது நாங்க பார்க்கிறாங்க இணைகரம் ஆவதற்கான நிபந்தனைகள். அப்ப ஒரு நாட்பக்கல நாங்க இணைகரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் என்னென்ன நிபந்தனை இருந்தால் அதை இணைகரம் என்று சொல்லலாம் என்று பார்த்தனா. அப்ப 4 பண்புகளையும் என்ன செய்யலாம், 4 நிபந்தனைகளாக மாற்றலாம். எதிர்ப்பக்கங்கள் சமன் என்றால் அந்நாட்பக்கல் இணைகரம் என்று சொல்லலாம். எதிர்கோணங்கள் சமன் என்றால் அந்த நாட்பக்கல் இணைகரம் என்று சொல்லலாம். மூலைவிட்டங்கள் ஒன்று இரு சமக்கூறிட்டால் அந்த நாட்பக்கல் இணைகரம் என்று சொல்லலாம். மூலைவிட்டம் ஒரு நாட்பக்களின் பரப்பளவை இரு சமக்கூறிடமாக இருந்தால் அந்த நாட்பக்கல் இணைகரம் என்று சொல்லலாம். அப்ப நாங்கள் இந்த கேள்விக்கு போனோம் என்ற வடிவ பாருங்க. முக்கோணி ஏபிசியில் ஏபி சமன் ஏசி. அப்ப பாருங்க, தரவுகளை நாங்க படத்துல குறிச்சாதான் கணக்க செய்து கொள்ளலாம். அப்ப பாருங்க, ஏபி சமன் ஏசி, ஏபி சமன் ஏசி. பாருங்க, இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமனா, சரி இல்லடா? அப்ப தரவுகளை குறிச்சு கொள்ளுவோம். ஏபியின் நடுப்புள்ளி டி. அப்ப ஏபியின் நடுப்புள்ளி டி என்றால் இவரும் எப்படி இருக்க போறார், சமனா இருக்க போறார். யாரு? ஏடியும் பிடியும் சமனா இருக்க போறார். ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள், டி நூடாக ஏசிக்கு சமாந்தரமாக வரையப்பட்டுள்ள கோடு F இல் BCயை சந்திக்கிறது. BD சமன் CE. பாருங்க, BD சமன் CE. இந்த நீளமும் என்னவா இருக்குதாம், சமனா இருக்குதாம். AC ஆனது E வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. அப்ப பாருங்க, தரவுகளை நாங்க படத்துல குறிச்சா தாண்டா பிள்ளைகள் ஒரு நிறுவல் கேள்வியை நாங்க வெரி ஈஸியா என்ன செய்து கொள்ளலாம், செய்து முடித்து கொள்ளலாம். அப்ப AB சமன் AC என்பது ஒரு தரவு. ஆகவே அதை நான் குறிச்சிருக்கிறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். AB யின் நடுப்புள்ளி D என்றபடியால் இந்த துண்டும் எப்படி இருக்க போறார், சமனா இருக்க போறார். சோ அதையும் நான் குறிச்சிருக்கிறேன். அடுத்தது இவரும் சமாந்தரம் குறிக்கப்பட்டிருக்குது. இந்த BD இந்த நீளத்துக்கு இந்த CE சமனாம். சோ அதுவும் குறிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாங்க கேள்விக்கு போனமாக இருந்தால் DBF சமன், இது பாருங்கடா, DBF சமன் DFB என்று நிறுவட்டாம். அப்ப முதலாவது என்ன செய்யணும் என்றா, நீங்கள் இந்த கோணங்களை நாங்க சமன் என்று காட்ட போறோமோ அந்த கோணங்களை நாங்கள் இடம் கண்டு கொள்ளுவோம். அப்ப பாருங்கடா, DBF இந்த கோணமும் DFB எங்களுக்கு DFB இந்த கோணமும் சமன் என்று காட்டலாம். சரியெல்லாம் வடிவா கவனிப்போம். நாங்க திறப்பட்ட தரவுகள்ல இருந்து என்னென்ன முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்ப்போம். இங்க பாருங்க, ஏபியும் ஏசியும் சமனாக இருந்தால், எப்படி ஏபியும் ஏசியும் சமனாக இருந்தால் இந்த ஏபிசி என்றது ஒரு இரு சமபக்க முக்கோணி. அப்ப இவருக்கு எதிரான இந்த கோணம் அப்படியா பாருங்க, இவருக்கு எதிரான இந்த கோணமும் இவருக்கு எதிரான இந்த கோணமும் சமனாயிருக்கும். அப்படியே பாருங்க, இவருக்கு எதிரான இந்த கோணமும் இவருக்கு எதிரான இந்த கோணமும் சமன். ஏன் நாங்க என்ன படிச்சு கொண்ட, நாங்கள் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் எப்படி இருக்கும் என்று பார்த்த, நாங்கள் சமனா இருக்கும் என்று பார்த்த நாங்கள். அப்ப இந்த AB சமன் AC என்றபடியால் ஏசிக்கு எதிரான இந்த கோணமும் ஏபிக்கு எதிரான இந்த கோணமும் சமன். ஆனால் பிள்ளைங்க பாருங்க, இந்த 2 பேருமே சமாந்தரம் என்றபடியால், இது பாருங்க, இந்த 2 பேருமே சமாந்தரம் என்றபடியால் இந்த கோணம் சமன் இந்த கோணம். இது பாருங்க, இந்த கோணம் சமன் இந்த கோணம். காரணம் என்ன? காரணம் சொல்லுவோம். என்ன காரணம்? ஒத்த கோணம். என்ன பிள்ளை, எப்படி கோணம் எல்லாம் பாருங்க, சமாந்தர கோட்டுக்கு மேல சமாந்தர கோட்டுக்கு மேல. அப்ப ஒத்த இடத்தில் அமைந்த கோணங்களை தான் நாங்க என்ன சொல்றோம், நாங்கள் ஒத்த கோணங்கள் என்று சொல்றோம் நாங்கள். அப்ப பாருங்க, நிறுவல் முடிஞ்சது. அப்ப இங்க பாருங்க, திருப்பி இந்த கோணம் சமன் இந்த கோணம். காரணம் AB சமன் AC என்பதால். அடுத்து என்ன சொல்றோம், இந்த கோணம் சமன் இந்த கோணம், ஒத்த கோணம். ஆகவே பிள்ளைகள் இந்த 2 கோணமும்
வெளிப்பட உண்மையின்படி எப்படி இருக்க போயினோம் சமனா இருந்து கொள்ள போயிடும் சரிதானே சரி அப்ப பாருங்க எழுத போறோம் என்ன எழுத போறேன் ஏபி 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 எஃப் சமன் இங்க பாருங்க ஏபி எஃப் சமன் அல்லது ஏபிசி என்று பயன்படுத்தலாம் என்ன அப்ப ஏபி எஃப் சமன் ஆறுகடா பிள்ளைகள் ஏசிபி 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 காரணம் ஏபி சமன் ஏசி சரிங்களா பிள்ளை ஏபி சமன் என்னவா இருக்குது ஏசியா இருக்குது அடுத்து என்ன சொல்றோம்டா பிள்ளைகள் அந்த ஏசிபி இது பாருங்க இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் சமன் என்னவா இருக்கு சரி ஓகே சொல்லி இருக்கலாமே இல்ல அவாட்ட வீடியோ எடுக்கிறது ரெகுலரா கட் பண்ணலாம் ஏ இது பாருங்க ஏசிபி இது பாருங்க ஏசிபி 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 சமன் ஆறுகடா பிள்ளைகள் டிஎஃப்பி இருக்கு பாருங்க டிஎஃப்பி இருக்கு டிஎஃப்பி இருக்கு காரணம் ஒத்த கோணம் இது பாருங்க பிள்ளைகள் ஒத்த கோணம் சரிதானே மொமெண்டோட பிள்ளைகள் காரணம் என்ன ஒத்த கோணம் என்ற படி சரிதானே அப்ப பாருங்க இங்க பாருங்க ஏசிபி ஏசிபி பொதுவா இருக்கிறபடியால் ஆகவே இந்த ஏபிஎஃப் இங்க பாருங்க இந்த ஏபிஎஃப் நான் என்னன்னு சொல்லலாம் டிபிஎஃப் என்று சொல்லலாம் என்ன டிபிஎஃப் என்று சொல்லலாம் ஆகவே டிபிஎஃப் டா பிள்ளைகள் டிபிஎஃப் டா பிள்ளைகள் யாருக்கு சமனா இருக்க போறார் டிஎஃப்பி க்கு சமனா இருக்க போறார் வெளிப்பட உரிமை சரிதானா பிள்ளைகள் சரிதானே விளங்கிடுதானே பாய் அப்ப பாருங்க அடுத்த கேள்விக்குள்ள போவோம் நாங்கள் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா முக்கோணி டிஎஃப் போகும் இசிஓவும் ஒருங்கி செய்யும் என நிறுவட்டா அப்ப பாருங்க நாங்க முக்கோணியை இனங்கண்டு கொள்வோம்னா டிஎஃப்ஓ இவங்க டிஎஃப்ஓ இந்த முக்கோணியும் ஆறுமடா பிள்ளைகள் இசிஓ இசிஓ இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்யும் என நிறுவட்டா அப்ப ஒருங்கி செய்யும் நிபந்தனைகள் எங்களுக்கு தெரியும் ஒத்தகோ என்ன பக்கம் 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 மற்றது என்னடா அப்படி பக்கம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம் செம்பக்கம் பக்கம் அப்ப இந்த ரெண்டு முக்கோணிகளையும் நாங்க எடுக்கக்கூடிய தரவுகளை முதல் எடுத்துக்கொள்வோம் இங்க பாருங்க அப்படியா கவனிக்கும் இப்ப இந்த ரெண்டு கோணமுமே இந்த முக்கோணில சமனண்டபடியால் அப்படியா பாருங்க இந்த ரெண்டு கோணங்களுமே இந்த முக்கோணில சமனண்டபடியால் இவருக்கு எதிரான இந்த பக்கமும் இவருக்கு எதிரான இந்த பக்கமும் சமனம் பாருங்க இவருக்கு எதிரான இந்த பக்கமும் இவருக்கு எதிரான இந்த பக்கமும் சமனம் சரிங்களா அப்படியே சரி இப்ப பாருங்க இவருக்கு இவர் சமனண்டு வந்தபடியால் இவரும் இவரும் எப்படி வந்துட்டுனா சமனா வந்து பாருங்க இவரும் இவரும் எப்படி வந்துட்டுனா சமனா வந்துட்டு அதே நேரம் இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன குத்தெதிர் கோணம் எல்லாம் பாருங்க இவரும் இவரும் இடைவெற்றபடியால் இவரும் இவரும் குத்தெதிர் கோணம் அதே நேரம் இவர் ரெண்டு பேருமே சமாந்தரம் பட்டபடியால் இவருக்கு இவர் என்ன கோணம் சொல்லுங்க பாப்போம் ஒன்று விட்ட கோணம் ஏண்டா சட்படிவ கோணம் எல்லோட பிள்ளைகள் சட்படிவ கோணம் எல்லோ ஆகவே இவரும் இவரும் என்ன செய்து கொள்ளலாம் ஒன்று விட்ட கோணம் என்று சொல்லிக் கொள்ளலாம் அப்ப ஒரு சோடி குத்தெதிர் கோணம் இருக்குது ஒரு சோடி ஒன்று விட்ட கோணம் இருக்குது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனா இருக்கிறபடியால் ரெண்டுமே என்ன நிபந்தனையில ஒருங்கி செய்ய போயினாம் கோணம் கோணம் பக்கமண்ட நிபந்தனையில ஒருங்கி செய்ய போய் சரிதானே அப்ப வாங்க எழுதுவோம் முக்கோணி டிஎஃப்ஓ முக்கோணி இசிஓவில் அப்ப முதல் கோணங்கள் எழுதுவோம்டா பிள்ளை டிஓஎஃப் சொல்லுங்க பாபு யாருக்கு சமன் டிஓஎஃப் யாருக்கு சமன் சொல்லுங்க பாபு COE க்கு சமன் COE காரணம் குத்தெதிர் கோணம் சரி அடுத்த ஒன்று விட்ட கோணத்தை சொல்லுங்க பாபு FDO சமன் CEO
CEO. காரணம் என்ன? ஒன்று விட்ட கோணம். காரணம் என்ன பிள்ளை? ஒன்று விட்ட கோணம். சரி, இது பாருங்க பக்கத்தை எழுத போறேன். பக்கத்தை எழுதிக்க நாங்க நேரடியாக எழுதலாம். அப்ப நாங்கள் அதை எழுதித்தான் எழுத போறோம். என்னென்ன எழுத போறோம் பாருங்க. dv சமன் பாருங்க, dv சமன் அரடா பிள்ளை df. சரிதான். காரணம் என்ன எழுத போறோம் என்று கேட்டால் dvf கோணம் சமன் அரடா பிள்ளை dfb dfb dfb. அடுத்தது என்ன சொல்ல போறோம்? இந்த dv தான் யாருக்கு சமன்? ce க்கு சமன். ஓமெல் இந்த dv தான் யாருக்கு சமன்? ce க்கு சமன். பாருங்கடா. ஆனால் இந்த dv வந்தடா பிள்ளை, dv வந்து ce க்கு சமன். இதுக்கு காரணம்டா பிள்ளை தரவு. ஆகவே இந்த பாருங்க, dv தான் இவருக்கு சமன், dv தான் இதற்கு சமன் என்றால் df சமன் ce. காரணம் என்ன? வெளிப்படை. சொல்ல கருத்து விளங்குதா? பாருங்க, ரெண்டு கோணம் எழுதி இருக்கிறோம்டா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா df சமன் ce என்று சொல்லணும். அதுக்குரிய காரணங்களை தான் இதுல எழுதி இருக்கிறோம். dv சமன் df சமனான கோணத்துக்கு எதிரான பக்கம் என்றபடியான dv சமன் ce தரவு. அப்ப df உம் ce யும் சமன், வெளிப்பட உண்மை. ஆகவே இங்க பாருங்க பக்கத்துல எழுதுறேன். ஆகவே முக்கோணி DFO சர்வ சமனடா பிள்ளைகள். முக்கோணி ECO காரணம்டா பிள்ளைகள். கோணம் பக்கம். சரியல்லோட ஒரு செய்து எழுதிட்டான். சரிதானே? இதுல ஏதாவது குழப்பம் கூட பிள்ளைகள் இல்ல தானே? ரைட். இப்ப பாப்போம் பாருங்க, அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்கிறார் என்று கேட்டால், உண்டாகும் கேள்வி கேட்கிறார். OC சமன் ஒண்டிங்கல் 4 BC என்று எழுதட்டா. OC சமன் ஒண்டிங்கல் 4 BC. அப்ப OC எங்கடக்கு? இங்கடக்கு பாருங்க. OC இங்கடக்கு இருக்கட்டும். ஒண்டிங்கல் 4 BC. அப்ப BC ன்ற நீளத்தை ரெண்டா பிரித்தால், BC ன்ற நீளத்தை ரெண்டா பிரித்தால் எழுதட்டாம் OC வாராருன்னு எழுதட்டாம். இந்த கவனிப்போம்னா குழந்தைகள். ரைட். இங்க பாருங்க, இவருக்கு இவர் சமன். இப்போ ஒருங்கிசைவின் படி இங்க பாத்தீங்கன்னா f4 சமன் OC. ஓமெல்ல f4 சமன் என்னவா இருக்கிறாரா பிள்ளை? OC ஆ இருக்கிறார். சரிதானே? ரைட். அப்ப f4 சமன் OC ஆ இருக்கிறார். அதே நேரம் இதுல ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள்? எங்களுக்கு BF சமன் FC ஆ இருப்பார். இங்க பாருங்க, BF சமன் FC ஆ இருப்பார். இங்க பாருங்க பிள்ளைகள், BF சமன் FC ஆ இருக்கிறதுக்கான காரணம் 10ஆம் ஆண்டுக்காரருக்கு விளங்காது. ஆனா 11ஆம் ஆண்டுக்காரருக்கு விளங்கும் இந்த நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை. சரிதானே? என்ன தேற்றத்தின் மாறுதலை? நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை. அப்ப நடுப்புள்ளி தேற்றத்தின் மாறுதலை என்ன சொல்லுதுன்னால், ஒரு முக்கோணியின் நடுப்புள்ளியில இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமா ஒரு கோடு கீறினால் இந்த பக்கத்தை அது ரெண்டா பிரிக்கும். நடுப்புள்ளி தேற்றம் சொல்ற மறுதலை என்னன்னு கேட்டால், முக்கோணி ஒன்றின் பக்கம் ஒன்றின் நடுப்புள்ளியில் இருக்கு இன்னொரு பக்கத்திற்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடானது மற்றைய பக்கத்தை இது சமக்கூறிடும். அப்ப நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை படி BF சமன் BF சமன் FC. காரணம் நடுப்புள்ளி தேற்ற மறுதலை. இங்க பாருங்க, நடுப்புள்ளி தேற்ற மறுதலை. உங்களோட பிள்ளை. அப்ப இங்க பாருங்க, இப்படி தொடர்புகள் விரைக்குள்ள OC-யையும் கணக்குல கொண்டு வரணும், BC-யையும் கணக்குல கொண்டு வரணும். இப்ப நான் BC-யை கொண்டு வர போறேன் பாருங்க. BC சமன் 2 மடங்கு FC. இவ்வளவுடா பிள்ளை. ஏன்னு கேட்டால் BF உம் FC யும் சமன் தானே? அப்ப BF உம் FC யும் சமன் என்றால் இந்த MC ன்ற 2 மடங்கு தான். எப்படி? MC ன்ற 2 மடங்கு தான் BC ஆக இருப்பார்.
இது விளங்குதானே ஆனால் தெரிஞ்சு பாருங்க ஆனால் இது பாருங்க ஆனால் F07OC காரணம் ஒருங்கிசைவின் படி இது பாருங்க ஒருங்கிசைவின் படி சொல்ல கருத்து விளங்குதானே இங்க பாருங்க இந்த ரெண்டு பேருமே ஒருங்கிசைவின் எழுதினபடியால் குழந்தைகள் F07OC F07OC அப்ப என்ன சொல்ல போறேன் ஆகவே FC சமன் 2 மடங்கு OC இதுல யாருக்கு குழப்பம் இருக்கா இது பாருங்க எழுதி எழுதி பழகத்தான் அது வெறும் என்ன ஒழுங்குல நாங்கள் நிறுவல கொண்டு போறது மற்ற பாடங்களை பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு பிறகு இந்த ஸ்டெப் தான் தெரியும் ஆனால் நிறுவலை எழுதிக்குள்ள நாங்கள் தான் யோசிச்சு எழுதி